இன்னைக்கு கோல்ட் அண்ட் சில்வருடைய அப்டேட் பார்த்துருவோமா? ஸோ இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸும் சரி, சில்வரோட ப்ரைஸும் சரி, எந்த அளவுல சேஞ்சஸ் சந்திச்சிருக்கு. ஸோ 22 கேரட்டா இருக்கட்டும், 24 கேரட்டா இருக்கட்டும், அட் த சேம் டைம் எம்சிஎக்ஸ் உடைய மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படிட்டு இருக்கு. ஸோ சில்வரோட ப்ரைஸ் வந்து எந்த விதத்திலேயாவது சேஞ்சஸ் ஆயிருக்கா? ஸோ எந்த ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கு, எந்த ப்ரைஸ் இறங்கி இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்த வரையும் எப்படி இருக்கு அப்படின்னா, நேற்றைய விலையை நம்ம கம்பேர் பண்றப்போ நேற்றுக்கு மட்டும் கோல்டோட ப்ரைஸ் வந்து 2000 ரூபாய்க்கு மேல 24 கேரட்டும் சரி 22 கேரட்டும் சரி 2000 ரூபாய்க்கு மேல வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு ஒரு பவுனு. ஸோ எம்சிஎக்ஸ் மார்க்கெட்லயுமே ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டை தான் வந்து நேற்றைக்கு பார்த்தோம். இன்னைக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்னைக்கு 22 கேரட்டோடைய கோல்டு பிரைஸ் நம்ம அந்த நிலவரத்தை பார்த்தோம் அப்படின்னா 22 கேரட்டை பொறுத்தவரையும் எந்த ஒரு விலை மாற்றமும் இல்லாம எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம நேற்றைய என்ன விலையில வந்து விற்பனையாச்சோ அதே விலையிலேயே இன்னைக்குமே வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு. 22 கேரட்டோடைய அந்த ஜுவல்லரி பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா ஒரு கிராம் வந்து 13,750 ரூபாயும், ஒரு பவுண்ட் வந்து 1,10,000 வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. அதாவது நீங்க ஒரு சவரன் கோல்டு வாங்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு பேசிக் கோல்டு பிரைஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 1,10,000 அப்படின்ற ஒரு பிரைசஸ்ல தான் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட சேர்த்து மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி, ஸோ எல்லாம் சேர்த்து வரப்ப ஃபைனல் பில் இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஜுவல்லரி வாங்குறவங்களுக்கு இதை வந்து நீங்க மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்க 24 கேரட் தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஸோ 24 கேரட்டோடைய அந்த பியூர் கோல்டோட பிரைஸ் வந்து ஒரு கிராம் 15,000 ரூபாய்க்கும், 8 கிராம் அதாவது ஒரு பவுன் வந்து 1,20,000 சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ 24 கேரட்டை பொறுத்தவரையும் கோல்டு பொதுவாக ஜுவல்லரிக்கு இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் அதிகமா யூஸ் ஆகும். ஸோ பியூர் கோல்டு வாங்க நினைக்கிறவங்க இந்த ரேட்டை வந்து ரொம்பவே கவனிக்கணும். ஆனா பிரைஸ் நாளைக்கு இதே இருக்கும் அப்படின்ற கேரண்டி கிடையாது. ஸோ கோல்டு மார்க்கெட் எப்போ வேணாலும் மூவ் ஆகலாம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரைஸை பொறுத்தவரையும் ஒரு நல்ல பிரைஸா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சில்வரோட பிரைஸோடைய அந்த ஒரு அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா தங்கம் மட்டும் இல்ல வெள்ளி விலையிலையுமே இன்னைக்கு எந்த விதத்திலையுமே வந்து ஒரு மாற்றம் இல்லாம நேற்றைய என்ன விலையில விற்பனையாச்சோ அதே விலையிலே இன்னைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஒரு கிராமோடைய வெள்ளி பிரைஸ் வந்து 250 ரூபாயும், ஒரு கிலோ வெள்ளி பிரைஸ் வந்து 2,50,000 வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல சில்வரை பொறுத்தவரையும் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்டா தான் பலர் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ சில்வர் வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னே வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு கிலோவோட வந்து 2,50,000 வரையும் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ சில்வரையும் இப்போ ஒரு சீரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டா வந்து எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதான் இதுல வந்து தெரியுது. ஸோ தங்கத்தோட பிரைஸும் சரி வெள்ளியோட பிரைஸும் சரி இந்த ஒரு வீக்கை பொறுத்த வரையும் ஒரு ஹை லெவல்ல போயிட்டு இருக்கு. 7 வாரத்துல சந்திக்காத ஒரு பிரைஸ் வந்து நேற்றைய விலையில நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கான ரீசன் நம்ம கோல்டோட பிரைஸ் வந்து ஏன் இவ்வளோ ஏறி இருக்கு அப்படின்ற ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஏற்படக்கூடிய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், அதே மாதிரி கோல்ட் அண்ட் சில்வருடைய பிரைஸ்ல ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ குறிப்பா யூஎஸ் ஈரான் இடையில அந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கட்டும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் உடைய திரும்பவும் ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். இது எல்லாமே வந்து மார்க்கெட்ல ஒரு பெரிய கவனத்தை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கேட்கிறப்போ வந்து கோல்டோட பிரைஸ்க்கும் இதுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன், என்ன மாதிரியான கனெக்ஷன் நம்ம கேட்கிறப்போ ஆக்சுவலா வந்து அன்சர்டனிட்டி அதிகமா இருக்கிறப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாவே சேஃபான அசட்ஸ்க்கு நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது அட் த சேம் டைம் கோல்டு வந்து ஒரு சேஃப் ஹெவன் அசட்டாக தான் வந்து இன்னும் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் கோல்டோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்டர்நேஷனல் நியூஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கோல்டோட ப்ரைஸை இன்டைரக்டா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் கோல்டோட ப்ரைஸ் வந்து இந்த ரீசன்ட் டேஸ்ல இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல கோல்டு வாங்கலாமான்னு கேட்டோம் அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து இங்கேயே நிற்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஏன்னா நேற்று விலையில எந்த விதத்திலையும் சேஞ்சஸ் இல்லை, அதே விலை வந்து இன்னைக்கும் தொடருது அப்படின்னா இன்னைக்கு இன்னும் ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் வந்து தொடருமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அந்த மொமெண்டா இருக்கட்டும், அப்புறம் டாலருடைய வேல்யூவா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடைய அந்த எக்ஸ்பெக்டேஷனா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடைய சேஞ்சஸா இருக்கட்டும், ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனா இருக்கட்டும், சென்ட்ரல் பேங்க்ஸ் இந்த அதிகமான முறையில் இப்போ கோல்டை பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சினாரியாவா இருக்கட்டும், இது எல்லாமே கோல்டோட பிரைஸ்க்கு பெரிய இம்பாக்ட் தரக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸாக தான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கோல்டோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகும் இல்லை இதே இடத்துல நிற்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு கோல்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப அவசரம், இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க இல்லை ஏதாவது
உங்களுக்கு சம்மந்தமாக கோல்டு வாங்குற ரிலேட்டடான ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீடட் பேசிஸில் நீங்கள் வந்து கோல்டு வந்து வாங்கிக்கலாம் இமீடியட் ரெக்யூட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா. இப்போ ப்ரைஸை பொறுத்த வரையும் ஒரே கடையில் மட்டும் ப்ரைஸ் பார்க்காம 2-3 கடையில் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் நீங்கள் ஏறி இறங்குனீங்க அப்படின்னா அதோட மேக்கிங் சார்ஜஸ், அந்த செய்குலி சேதாரம், அதே மாதிரி ஜிஎஸ்டி, அப்புறம் வந்து இந்த வேஸ்டேஜ் சார்ஜஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்காக கோல்டு நீங்க ஷார்ட் டர்ம் பிரைஸ் மூமெண்ட்டை மட்டும் பார்த்து முடிவெடுக்காம உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல் என்ன, டைம் பீரியட் என்ன, அதே மாதிரி ரிஸ்க் லெவல் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்ணி அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து முடிவெடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஓவராலா பார்க்கும்போது இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வரோட பிரைஸ்ல எந்த விதத்திலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. நேற்றைய விலையில என்ன இருக்கோ அதே தான் இன்றைய விலை. 22 கேரட்டுடைய கோல்டு பிரைஸ் 1 கிராம் 13,750 ரூபாயும், ஒரு பவுன் 1,10,000 சேல் ஆயிட்டு இருக்கு. 24 கேரட்டுடைய கோல்டு பிரைஸ் 1 கிராம் 15,000 ரூபாய்க்கும், ஒரு பவுன் வந்து 1,20,000 ரூபாய்க்கும் சேல் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி சில்வரோட பிரைஸ்லயும் 1 கிராம் 250 ரூபாய்க்கும், ஒரு கிலோ சில்வரோட பிரைஸ் 2,50,000 ரூபாய்க்கும் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வரோட எந்த விதத்திலையும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.